வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பூர்த்தி செய்துள்ளதாக மூத்த பிஜேபி தலைவரான பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொது விநியோக முறை அடிப்படையில் மண்ணெண்ணெயை இருப்பு வைத்து விநியோகிக்க அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சமையல் மற்றும் தீபம் ஏற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் போதிய அளவில் பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாள்தோறும் 55 லட்சத்திற்கும் அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களும் 70% வரை விநியோகிக்கப்படுவதாகவும் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மேலும் 2 எல்பிஜி கப்பல்கள் போர் பாதிப்புக்குள்ளான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. 94,000 டன் எரிவாயுவை சுமந்து வரும் இந்த கப்பல்கள் இன்னும் 2 தினங்களில் இந்திய கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நாளை ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு ஓபிடி செயல்படாது என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் அவசரகால சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.